நான் 1500 போயிருந்தேன். விடுப்பால் இழுக்கிறது என்று சொன்னால் கடலில் இறக்கிட்டுனா கரைக்கு என்ன மீன் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேசி பாரதி. நாங்கள் இருக்கிறது முல்லைத்தீவு பீச்சுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து முதலெல்லாம் வந்து என்னத்தில் டிராக்டரில் இழுத்துன்னு சொல்லிக்கிறேன். இப்போ அதை வந்து அரசாங்கம் முற்றுமுழுதாக நிப்பாட்டி இருக்குது. இப்போ வந்து மனித வலுவை பயன்படுத்தி வலை இழுத்து அந்த மீனல் தான் இப்போ வந்து விற்பனை செய்யணும். உண்மையில் மக்கள் வந்து இப்போ பாராட்டு தெரிவிக்கிற என்னென்னா, இந்த கடலுக்கு வந்து குட்டி பள்ளம் இருந்தால் மீன் வந்து தங்குமாம் இல்லை என்றெல்லாம் சொல்லினோம். அதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. இதில் நிறைய விடயங்களை பார்க்க போகிறீங்க. இந்த வலைகள் எப்படி இழுக்கினோம், என்ன பாட்டு பாடினோம், எப்படி மீன் வருதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடல் மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ பாருங்க, கரவலை எழுது கொண்டிருக்கேன். விலை வந்துடுது, இப்போ விலை தெரியுது. இங்கே பாருங்க, ஒரு படகு வந்து இப்போ கடலில் இறக்கிட்டுனா அது தூண்டில் போடுறார். ஒரு அண்ணன் வந்து தூண்டில் போடுறார் பாருங்க. அதில் இன்னொரு ஆள் வந்து மட்டி கண்டினமா என்னன்னு தெரியலை. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, முல்லைத்தீவு கடற்கரை எப்படி இருக்குது, எப்படி தொழில்கள் எல்லாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்ப்போம். இல்லை கொண்டு போய் கொண்டு இருக்கு பாருங்க. தொழிலுக்கு போகுது. இப்போ இவ்வளோ தூரத்தில் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓரளவு. நான் இப்போ காட்டக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ தூரத்தில் போகுதுன்னு பாருங்கள். அது நான் நிற்கிறதுக்கும் இந்த போட் நிற்கிறதுக்கும் இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் எவ்வளவுக்கு சூம் பண்ணியிருக்கிறேன்ன்றதையும் பார்ப்பீங்க நீங்கள். என்ன பிடிவா இல்லை எங்கே பாங்க பிடிச்சதா என்ன மீன் இது? கிழக்கன் இது கரையில் நிற்கிற மீன்களே. ஸோ கொஞ்சம் நின்றாலும் கரைக்கு மீன் பிடிச்சிட்டு போயிடலாம். சிக்கின்னு சொல்ல அதைத்தான் போகிறேன். சரி, இப்போ வாங்க போட போகிறோம். என்ன மாதிரி கரையில் இப்போ மீன்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ கரைக்கு அதை பிடிக்கலாம். என்ன மீன் இப்போ அடிக்குது? கிழக்கன், கிளி, விரலி இதெல்லாம் பிடிக்கலாம். எவ்வளோ நம்ம பிடிச்சி கொண்டு போகிறீங்க? ஒரு 1.5 மஞ்சமாக பிடிக்கிறோம், அவ்வளோதான் மீன். பொழுதுபோக்காக வந்து பிடிக்கிறீங்களா இல்லாட்டி? இல்லை, கரையில் தானே மீன் பாடு சரியானதை. மீன் வேறு மீன் ஒன்றும் இல்லை, வரல இல்லை. இந்த மணலையன் மணல் வரும் சூழலில் பிடிப்படாது. வீட்டு வேலைக்கு இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ மீன் பிடிச்சிருங்க? 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ மீன் தான் பிடிச்சிருக்கு. 1.5 மணி நேரம் வந்து வேறு கிட்ட தானே மட்டி கிண்டி பிடிச்சி. நீங்கள் இருக்கிறது பண்ணாங்களா? வர கரைக்காமல் பிடிக்கலாம். கரைக்கு பிடிக்கலாம். இதை நீங்கள் இப்போ வேண்டுறா இவ்வளோ வேண்டுவீங்க? அது வளர்த்து விலைக்கு வேண்டுறா இவ்வளோ வேண்டலாம். அவ்வளோ விலைக்கு வேண்டுறா கட்டுப்பாட்டு இதுவும் போயிட்டேனே. மீன் அடித்தது கலட்டி கட்டுவாங்க. ஏறல இவ்வளோ நீங்கள் பிடிச்சதா? கட்டிக்காது தானே. அது மட்டும் வீட்டுக்கு வரோம். என்னம்மா மீன் கிடைக்குதோ? மீன் இப்படி தான் இருந்து போட்டு ஒரு இந்த இடத்த கிடைக்கும், கிடைக்காது. இந்த இதில் ஒரு மீன் கிடையாது. என்ன பறிக்கூட கொண்டு வரல போல நடக்கு? பறிக்கூடையில் நாங்கள் கொண்டு வரல, மடி தான் கட்டிக்கிட்டாரு. இப்போ எத்தனை வீசி இருப்பீங்க? அவர் இதுவரை வீசி இருப்போம். வீசிப்பா மீன் கிடைச்சிருக்கோம். இது என்ன மீன்? கிழக்கன். இது போகல போகுது. இது இப்போ ஏற்று மாதிரி இறக்கு மாதிரி கொஞ்சம் குறைவല്ലോ. அதனால் என்ன விலை போகுதுன்றீங்கல்ல.
இப்போ ஏற்றுமதி வெட்டுமதிக்கு முதல்ல போல போடாது ஏற்றுமதி செய்ய 2200 கிலோ. இது பாரு இல்லை கடல் மறைக்கு மூட்டியோ 4 கிலோ போய் சின்ன சின்ன அவ்வளோப்பா பெருந்தொழில். அது ஒரு பிரச்சனையா போயிட்டேன் இப்போ. முதல்ல ஒரு காலத்தில் அந்த சுனாமி காலத்தில் இருந்த மாதிரி வந்துட்டேன் இப்போ. சுனாமி காலம் இல்லை, சுனாமிக்கு முதல் இப்போ 90ல் போர் நேரம். ரைட் அந்த நிலைமை இப்போ வந்து இப்போ வந்து இடம்பெயர்ந்து போய் எல்லாம் என்ன டின்னர் விட்டு ஓடின காலம். இனி கொஞ்ச காலத்தில் அதுவும் இருக்கும் இருக்கான்ற சந்தை மாதிரி. இது என்ன கறிக்கோ இல்லாட்டி விற்கிறதுக்கோ? கூடினா விற்கிறது, குறைஞ்சா கரை. அவ்வளோதான். வந்தா மேலே போனால் தண்ணி எடுத்து போக முடியாது. அதுதான் சும்மா சிலவு பாட்டுக்கு பார்க்க வேண்டியான். ஐயா இருக்கிறது இஞ்சானா? பக்கத்தில் அனுப்பு. இப்போ வீசப்பட்டு நேரம் சந்தி விட விடுதான். இப்போ அடுத்த வீசப்படுங்க. ஐயா ரெடி பண்ணுற வேலையை பாருங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு தான் இது கழுவு. இப்போ எவ்வளோ இந்த வீட்டு வேலை போகுது உண்டு? இது வந்து இப்போ எடுக்கிறா 11,000 12 வேணும். வீட்டு வேலை எடுத்தால் தொழில் செய்யலாமோ? சும்மா அண்டண்டாடு ஏதோ கறி புளியெல்லாம் இப்போ காப்பாற்றிக்கணும். அது சரி. எல்லா நாளும் இல்லை தானே. இப்போ வந்துச்ச நேரம் வந்தால் இப்போ 4 மீன் அம்பிட்டால் கறி 1000. அது இல்லாட்டி இப்போ வீட்டுக்கு தோளில் போட்டு போயிட்ட போக முடியா. ஐயா வந்து இந்த பெருங்கடலில் முல்லத்தீவு பெருங்கடலில் தான் வீச போகிறார். ஐயா வந்து வீச போகிறார். நம்மளாடி அடுத்தாட அது எத்தனை வயதில் கடத்தொழில் பழகிறீங்க? நான் பழைய 83ஆம் ஆண்டு வளரணும். 81ஆம் ஆண்டு ஆற்று அலைகள் வந்து டக்கு டக்குன்னு முன்னுக்கு வரதால நாங்களும் பின்னுக்கு ஓடியான்ற கிடக்கு என்ன நனைஞ்சிடும், ஜீன்ஸில் நனைஞ்சிடும். இந்த அடுத்தது அவைகளுக்கு வந்து தெரியும் பீசக்குள்ளே மீன் நிற்குதா இல்லையா, இந்த இடத்துல மீன் நிற்குதான்னு பார்த்தா வீசுவினோம். இந்த அவைகளுக்கு ஒரு அளவு அந்த இதை பார்ப்பினோம். மீனோடு கொண்டு வர்றாருங்க. இந்த நான் சொன்னேன் அவருக்கு அந்த அளவு தெரியும், எந்த இடத்துல என்னன்றது தெரியும் அவங்களுக்கு. பாடை வைக்க மீன் தர நினைச்சு இல்லை பாடு எறியக்க மீன் தர நினைக்கிறீங்களோ? அப்படி எங்களுக்கு பழைய பிடிக்க தெரியும். பீச்சில் பிடிக்கக்குள்ளே அவளுக்கு தெரியும். இல்லை நாங்கள் எறியக்க நினைக்கிறீங்க மீன் தரமாண்டே. அப்படி எறியக்க கேட்க மாட்டேன். அதெல்லாம் கடவுளை பொறுத்து வராத கடவுளை பொறுத்து. அரை கிலோ வருமே. சரிடா. சரி 4 கிலோ 300 கிராம் வரும். காடுமா என்ன வந்து ஒரு வலை போட்டு இது போட்டுட்டார் தூண்டில். அப்போ மண்ணை கண்டிக்கனோட ஓடு நண்டு அது ஒரு நண்டு. வீடுகளை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கான்.
சரி, இப்போ முல்லைத்தீவு நகர் கடற்கரையெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு சில இதுகள் எடுத்தாலும் இன்றைக்கி வந்து விலை போடுறோம். முல்லைத்தீவு தொழிலாக தான் நடக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சுற்றுலா பயணிகள் வந்து ஓட்டி செல்வதற்காக இதில் இந்த கருவாட்டு கடைகள் வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் எல்லா விதமான கருவாடுகளும் எல்லாம் இடங்களில் எல்லா விதமான கருவாடு இதில் போட்டே காயப்பட்டுருக்காங்க. காயம் கருவாடு. அடுத்த நாங்கள் முல்லைத்தீவு பீச்சுக்கு முன்னால் போயிட்டு வந்துருக்கோம். அழகான பீச். கரையிலாம் கருவாடு காயப்பட்டு அங்கே தண்ணியில் குளிக்கிறது. தண்ணியில் குளிச்சுட்டா நடக்க சம்பவம். இப்போ என்ன மீன் படுக்க கூட அதிகமாக? இப்போ பாறை, சாவாடை, பாறைக்குட்டிகள், மண்ணா, பாலமி. இப்போ என்ன விலை போகுது பாறையில் அங்கே கிலோ? பாறை வந்து 1000 ரூபா போகுது கிலோ. இதுக்கு முதல்ல எவ்வளோ போனோம் இந்த ஏற்றுமதிகள் முதல் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கீங்க? ஏற்றுமதி செய்துன்னு கேட்க 1100 1300 போனது. இப்போ 1000 ரூபாய்க்கு வந்துட்டு. இப்போ சாதாலையா சாலையெல்லாம் முதல் 300 400 போனது. இப்போ ஏற்றுமதிகள் இல்லாத வழியாக மீன் 150 ரூபா 200 ரூபா அப்படி தான் போகுது. என்னம்மா வியாபாரிகள் வந்து எடுக்கணுமா? வியாபாரிகளை கொடுத்தா தான் அந்த விலையை கொடுக்கலாம். கொஞ்சம் 100 50 100 200. இப்போ எத்தனை பேர் நீங்கள் இங்கே தொழில் செய்கிறீங்க? 12 பேர் நிற்கும். எல்லாம் அங்கே தேவையா? எவ்வளோ சம்பளம்? ஒரு தான் மீன் போடுறாங்க 1000 1500 அப்படி கொடுப்பீங்க ஒரு பாட்டுக்கு? அவ்வளோ இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு எடுக்கிறதா கொடுத்தோம். எவ்வளோ தூரத்துக்கு பிடிவீங்க? இப்போ வந்து மிஷின்களை நிப்பாட்டியிருக்கேன்னு சொல்லினா நான் ஒரு ஐயாவோட காய்ச்சல் அவர் காய்க்க மாட்டாராம். இந்த ஐயாட்ட கேட்போம். ஐயா வணக்கம். என்னம்மா இப்போ முதல் மெஷினில் இழுத்தீங்க, இப்போ கையா இதால் இழுக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அது கஷ்டம் தானே, இடுப்புலாம் நோகும் மேலே. அப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ நேரம் செல்லும் இழுத்து எடுக்க? விலை வந்தாச்சு. உங்களோட இடம் எது? வெட்டுவாள் தான். இப்போ இது ஒரு வலை இழுத்து உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்க? மீன் பட்டா உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு சிதான்றதுக்குரிய சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு உங்களுக்கு இப்படி இழுக்கிறது நல்லமா இல்லை வேற மெஷின்கள் அப்படின்றது நல்ல? இப்படி நல்ல மேலே சரப்பு ரெண்டு போக வேண்டியா? ரெண்டு பேர் கவர் விலைக்கு 2 பேர் தண்ணி ஆறு இல்லாத எல்லாரும் கூட்டுதான் இருக்கும். அடுத்தது ஐயா, இப்போ வந்து மீன் பிடிபட்டோடனே அந்த மீன் விலைகளில் மாற்றம் இருக்குது தானே? இப்போ என்ன விலை போகுது மீன்? 1500 கிலோவா? 1500 அப்படி போகும். அப்படி போகுதா? மீன் நல்ல மீன் 1500 ரூபா போகும். கொஞ்சம் இல்லாத மீன் 500 இந்த விலை இல்லைண்ணே. இப்போ மீன் ஏற்றுமதி இல்லானே, அதால். அப்போ இப்போ உங்களுக்கு இது முதலாளி யார்? அவர் முதலாளி கோட்டில் கால் இல்லை அவராய். அவருக்கு ஒரு கால் இல்லையா? நேரம் கடைசி நேரம் யுத்தத்தில் கால்னா. ரைட் ரைட். இந்த மக்கள் அவருக்கு இல்லையா? இது 2 மக்கள் ஒருத்தன் போட்டு நிற்கிறான். 3 படிகள். சரி, 3 படிக்கணும். இப்போ தொழிலே நிற்கிறாங்க. அதுதான் எல்லாம் உங்களோட சொந்தக்காரர் தானே? சரி சரி. அவர் மாமா.
கிட்டக்கு இருக்கிறார் அப்போ எல்லாமே சொந்தம் கடலை கொண்டு வந்து கடலில் அந்த இறக்கிட்டு போயிடும் அதை மீதி வரணும் அதை காணுது நான் அந்த படம் இதில் இறக்கிட்டு போகும் ஆனால் அந்த இந்த முதலாளி வந்து அவர் வந்து ஒரு காலையில் கடைசி நேர யுத்தத்தில் வந்து ஒரு காலையில் போனேன்னு சொன்னீங்கன்னா என்ன தெரியல உங்களுக்கு பார்ப்போம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த படகு பாருங்கள் எங்கே நிற்குதுண்டு இன்னும் சொற்ப நேரத்தில் வந்து விலை கரைக்கு வந்து எப்படி இருக்குண்டு கொஞ்சம் வேகமாக வந்து இழுக்கணும் பாரு கேம்பா இதண்டி நம்ம சொல்லி மடி வந்து கிட்ட வந்துட்டு மீன் ஒன்று வந்துருக்கு மீன் ஒன்று வந்துருக்கு நாங்கள் எவ்வளோ விறுவிறுப்பாக வந்து பிடிக்கணும் வந்து இவ்வளோ பரபரப்பாக வந்து வந்து வாழங்க இது வந்து கடலில் விடக்கூடாது, அது போய் சேர்ந்துடும்.
அடுத்த வலை ரெடி பண்ணுறதுக்காக போட் வந்துருக்குது. பம்பல் அடித்து சிரித்து பேசி தான் அந்த வலையில் தண்ணிக்கணும். அடுத்தது நம்ம விளக்கிறதுக்கு வந்து சீர் செய்யணும் பாருங்கள். வந்து இந்த இதில் இப்போ வியாபாரங்களை செய்யணும். நெத்தலி மற்ற சாலமுடி எல்லாம் என்ன செய்யணும்? அதெல்லாம் பொழுப்பு அடிக்கணும்னா காய போடுவோம். இப்போ இங்கே வந்து ஏற்றுமதி இல்லை, கொழும்புக்கு சிலது ஏற்றி விடமாம். அடுத்தது இங்கே வந்து பரவாயில்ல ஜம்மாடி இன்றைக்கு மீன் அண்ணன் இதில் போன்றதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. என்னதில் இவ்வளோ மீனும் வந்து நான் 1500 வேணும். அப்படியே நீங்கள் கரவில் விட்ட நீங்கள் நாங்கள் வந்து கஷ்டம் இல்லாமல் அங்கே வெயில் சூடில் அங்கே யாரும் இழுக்கினோம் இல்லை வேறு வேளாண்றாங்க. பாவம் எங்களுக்கே பார்க்க மனசில் நோவு. சரியா சூடு வெயில் வந்து அரசாங்கம் சொல்லுது வெயில் வெப்பத்துக்கு நிற்க வேணாம். உண்மையில் இந்த வெப்பநிலை சூடாக இருக்குது. காலையில் சரியான நாங்கள் நடந்தே போயிடலாம் கிடக்கு. ரோட்டால் போய் எங்கேயும் அவ்வளோ அனல் தாட்டுது. அப்போ அந்த பரிதாபத்தை பார்த்துட்டு இந்த தொழிலாளியை அனுப்பிட்டேன். இந்த ஒரு நேரத்தில் செய்வோம். நான் சும்மா தான் இருக்கேன். என்ன செய்யுது ஒன்றும் செய்யலாம். பலவடைக்கே இல்லாதான் தருமங்களுக்கு எங்களோட கஷ்டங்களை உணர்ந்து எங்களோட அரசாங்கம் எங்களுக்கு தருமன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது 2 மாதம் பொறுப்பை சொல்லியிருக்கணும். கடத்தொழில் அமைச்சருக்கும் இப்போ எங்களோட தொழிலில் வந்து இந்த கடலுக்கு இந்த பாதிப்பு மில்லியன் தெரியுது. என்னென்னா ஆராய்வு நடக்குது. ஆராய்வில் வந்து அவையில் முடிவெடுத்து என்னென்னா தோட்ட தொழிலாளிக்கு அவை இந்த கஷ்டத்தை பார்த்து சம்பளத்தை கூட்டி கொடுத்த அரசாங்கம் இன்றைக்கு எங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு எங்களோட தொழிலாளியோட கஷ்டத்தை பார்த்துட்டு எங்களுக்கு கட்டாயமாக அந்த உண்மையில் தருமன்ற ஒரு மட்டும் 100க்கு 100 நம்பிக்கை எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்குது. எவ்வளோ காலமாக இந்த மிஷினில் இந்த சேதனை? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக செய்து கொண்டிருக்கோம். 15 வருஷமாக அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷம் சுவராக செய்கிறோம். அதுக்கு முன்னே கையால் தான் எழுத்தாது இலங்கையில்லாத காரணத்தால் நான் அந்த கரவலை வந்து ஒரு பாரம்பரியமான தொழில். இந்த அழிவடைஞ்சு கொண்டு போகிற கரவலை தொழில் அழிஞ்சு கொண்டு போய் இதை செய்ய இயலாத கட்டத்தில் தான் இந்த மிஷின் வீஞ்சு மூலம் கரவலை இழுக்கிறத வந்து அறிமுகமாக்கினீர்கள். அந்த அரசாங்கங்கள் அறிமுகமாக்கி சேர்ந்து சில அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் இந்த டெக்டரை மறைச்சி அதை ஆராய்ச்சி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு இந்த அரசாங்கத்திலேயும் கிடைக்கும்ன்றதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றா இந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் நல்ல முறையில் முன்னெடுத்து கொண்டு போகுது. அதால் வந்து எங்களோட ஒரு ஒரு தொழிலாளி வந்து எங்கள்கிட்ட நிற்கிற என்னட்டையெல்லாம் 45 தொழிலாளி நின்றவர். அந்த 45 தொழிலாளியும் ஒரு தெற்பமோ ஒரு போட்டோ எடுத்து செய்யலாத நிலைமையில் எங்கள்கிட்ட காசை வேண்டி 3 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்குரிய காசை வேண்டி அட்வான்ஸாக வீடுகளுக்கு கொடுத்து எங்கள்கிட்ட மாதம் காசுகளை போட சொல்லி போட்டு தான் 3 மாதத்துக்கு ஒருக்கா வீட்டை போய் வந்து அப்படி தொழில் செய்து கொண்டு வந்தவியல். எங்களோட கஷ்டத்தை விட எங்களோட தொழிலாளின்ற கஷ்டத்தையும் இந்த காலநிலை இப்போ 84ஆம் ஆண்டு காலநிலைமை இப்போ இல்லை. இப்போ சூரியன் வந்து கீழே இறங்கி இருக்குது, வெப்பம் அதிகரிச்சிருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு இதை தருமன்ற 100க்கு 100 நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
ஆனால் கடவுளை கட்டுறால மறைச்சதால் முல்லைத்தீவு மாவட்டம் மீன்பிடி ஒரு மாவட்டம். முல்லைத்தீவில் வந்து மீன்பிடி மாவட்டத்திலேயே 1500 ரூபாய்க்குறைய எந்த மீனும் இல்லை. இது நான் ஒரு சம்மாட்டி என்ற ரீதியில் சொல்ல இல்லை. முல்லைத்தீவு மக்கள்கிட்டே நீங்கள் பேட்டி எடுத்துப்பாங்க. இதெல்லாம் 800 500 600 போகிற பேரை எல்லாம் பேரக்குட்டிகள் கும்பலாவல் எல்லாம் இன்றைக்கு 1500 விலையேற்றத்தில் இருக்குது. அதால் பாதிக்கப்பட போகிறது நாங்கள் அந்த கூலி தொழிலாளி. அவங்க பாவம் கஷ்டப்பட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு சம்பளம் வச்சு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக பொருளாதாரம் எல்லாமே வெளியேறி இருக்குது. அதால் எங்களுக்கு தெரியல. அரசாங்கம் எங்களோட மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் கௌரவ ஜனாதிபதி எங்களுக்குரிய நல்ல ஒரு வழியை 2 மாதத்துக்கு அதிகாரம் இந்த மீனும் இப்போ விற்பனை ஆகிட்டு. வணக்கம் ஐயா. நீங்கள் இப்போ முதல் தொழில் செய்து கொண்டிருந்தீங்க, மெஷின்லன்னு சொன்னீங்க. இப்போ வந்து மனித வலுவை பயன்படுத்தி இந்த தொழிலை செய்கிறீங்க. இப்போ இருக்கிற தொழிலுக்கு என்ன மாற்றம் இருக்குது? என்ன மீன் பிடிக்கிற தன்மை எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்போ ஐயா தொழில் வந்து மிஷின் நாளை விட்டால் தான் இந்த தொழிலாளிகளே தொழில் செய்கிறதுக்கு கடற்கரைக்கு வருகணும். என்னென்று சொன்னால் மிஷின் வந்து வளைச்சி போட்டு ஒரே இடத்துலையே நின்று இழுக்கிறது. இடுப்பால் இழுக்கிறதுன்னு சொன்னால் இழுத்து கொண்டு மேலுக்கு போகிறது. போனால் ஒரு 10 மணி என்றால் அதுக்கு மேலே கால் வைக்கலாது, சூடு. தொழிலாளியை கேட்டால் தொழிலாளி சொல்கிறாங்க மாட்டி எங்களுக்கு சூடு வர இழுக்கலாது, டிராக்டர்ண்டா நாங்கள் வந்து செய்தாரோம். அப்போ நாங்களும் அவைகளோட நின்று தொழில் செய்கிறானே, அப்போ எங்களுக்கும் அதை பற்றி தெரியும். அப்போ நாங்கள் ஒன்றும் கதைக்கலாது, அது கதைக்கலாம் பாடு. ஓ அப்போ அந்த பார்த்து இனி டிராக்டர் என்று சொல்றதுக்குள்ள கொஞ்சம் ஒரு 30 கம்பான் 25 கம்பான் ரோல் கம்பானை போட்டு இழுத்தால் விலையிடம் கொஞ்சம் பெருசாக போட்டு இழுக்கக்குள்ள ஒரு 50 கிலோ 100 கிலோன்றாலும் குறையாமல் அது வரும். இடுப்பால் இழுத்தால் 10 கிலோ 20 கிலோ கொடுத்து தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்குறதா சாப்பாடு கொடுக்குறதா எப்படி அந்த தொழிலை செய்கிறேன்ட்டு சரியாக கிடைக்கும். இப்போ எல்லாமே நவீன தொழில். என்னென்று சொன்னால் இப்போ வெள்ளாமை வெட்டுறதுக்கும் மிஷின் தான். மிஷின் ஓகே. நாற்று நடுறதுக்கும் மிஷின், நடுறதுக்கும் மிஷின், எல்லாத்துக்குமே மிஷினரி வந்துட்டு. அப்போ இப்போ அவங்களோட இப்போ வட்டியை போட்டு விழுங்கொண்டால் ஏழுமோ ஏழாது. அது அந்த காலம் புறக்கம் புட்டும் ஓடியல் மாவும் அதையும் சாப்பிட்டு அந்த ஆக்கள் அந்த நேரம் இடுப்பால் இழுத்தது தான் செய்தது தான். அந்த நேரம் வந்து கடலில் இன்ஜின் வந்து ஒரு 8 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் இன்ஜின் தான் தொலைச்சது. இப்போ 25-40 போட்டுட்டு இந்த நெல் வாரண்டு ஆள் கடலெல்லாம் போய் தொழிலை செய்து போட்டு வந்தால் இங்கே கரைய மீன் வருது இல்லை. அந்த நேரம் கரைவழியை பிடிச்ச மீன் இப்போ பிடிக்கலாம் கிடைக்கும். அந்த நேரம் ஒரு ஆக மிஞ்சி போனால் ஒரு இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை பார்த்தா ஒரு 500 போட்டு பார்க்கலாம். இப்போ முல்லைத்தீவு 5000 போட்டு பார்க்கலாம் தொழிலுக்கு. அப்போ அப்படியான நெருக்கடிக்குள்ள எப்படி தொழிலை செய்கிறது சரியான கஷ்டம் ஐயா. இப்போ நான் இவ்வளோ காலமும் இந்த தொழிலை செய்யாமல் இருந்து இதில் நிற்கிற முழுக்க ஊராக்கலாம். அவையால் இருந்திருந்து பார்த்துச்சுன்னா ஒன்றும் செய்யலாது. சரி வாங்க அண்டு போட்டு ஒரு சின்ன வேலையை ஒன்று செய்து இப்போ இதில் வளர்க்குறோம். இப்போ இதில் பிடிச்ச மீனை இதில் விற்றால் உடனே அவைகளுக்கு 1000 2000 3000 வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அவைகளுக்கு சம்பளம் 2 நேரம் சாப்பாடும் கொடுத்து கரையும் கொடுத்து ஆக்களை அனுப்புவோம். என்னென்னு சொன்னால் எல்லாம் எங்கட ஊராக்கள். அவைகளுக்கு வீட்டை கொண்டு போனால் தான் அங்கே ஃபுல்லாக ஊற்றி சாப்பிடும். அந்த வேலை நான் இப்போ 1 கிழமையாக தான் இந்த தொழில் இப்போ இடுப்பால் எடுக்கிறதுக்கு அவைகள் இந்த சம்மதத்தோட இந்த தொழிலை தொடங்கி செய்கிறோம். ஏன்டா ஆக்கள் இல்லாமல் இந்த கரையை இந்த தொழிலை போட்டுட்டு என்ன செய்கிறோம். சரியா ஓகே தேங்க்யூ. சரியா இவ்வளவு பெரிய விஷயம் இவ்வளவு சொன்னது. மீன்களை வந்து கழுவி கொண்டு வரணும் பாருங்க.
அது பப்பாளி இதில் வந்து 3 கூடையில் மீன் இருக்குது. இதை கொண்டு கழுவ போயிடும். மீனை கொண்டு கழுவ போயிடும் பாருங்க. பாலை மீன் தான் கிடைக்குமா? பாலை விருந்து 1.5 கிலோவா வந்தால் சில நேரத்தில் சொதி மீன் பிடிச்சியா கிட்டத்தட்ட அதுதான் வந்தீங்கன்னா சுழற்சி ஓடிக்கிட்டே கட்டி கவிட்டு ஓட கிடந்தா மீன். இப்போ என்ன செய்யணும்? உள்ள இறக்கி விட்டுருக்க பாருங்க. ஒரு மெகானர் ஒன்றுக்கு பக்கத்தில் இறக்கி விட்டுருக்கு. டெக்கல் ஒன்றுக்கு பாருங்க. மீன பெட்டியோட துடிக்க துடிக்க மீன். முல்லைத்தீவில் துடிக்க துடிக்க மீன். கடற்கரையில் வச்சு வியாபாரிகளும் அடிக்கணும். அதை விட பொதுமக்களும் வந்து வேண்டி கொண்டு போயினோம். விலைகள் வந்து பொதுமக்களுக்கு அவங்களோட நியாயமான விலைகளை தான் கொடுக்கணும். வலைகளை வந்து இப்போ சேர்த்து செய்து ஏற்றினோம். யூடியூப் நம்ம ஒரு வேணி கேடி பாரதி கேடி